அமைதியாக தெரியும் கடல் சில நேரங்களில் பேரழிவை மறைத்து வைத்திருக்கும். கடலடியில் ஏற்படும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமே சுனாமியின் ஆரம்பம். அந்த அதிர்வால் உருவாகும் பேரலைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். சுனாமி வருவதற்கு முன் கடல் திடீரென உள்வாங்கி செல்லும். அது மிகப்பெரிய எச்சரிக்கை. சில நிமிடங்களில் மரண அலை கரையை தாக்குகிறது. சுனாமி வீடுகள், மனிதர்கள், வாழ்க்கைகள் அனைத்தையும் நொடிகளில் அழித்துவிடும். உயிரிழப்புகள், வீடிழப்புகள், பிரிவின் வேதனை, சுனாமியின் மிகப்பெரிய பேரழிவுகள். முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் உடனடி வெளியேற்றமே பல உயிர்களை காப்பாற்றும். கடற்கரை மரங்கள் வளர்த்தல், இயற்கையை பாதுகாத்தல், விழிப்புணர்வை பரப்புதல் பேரழிவை குறைக்க உதவும். இயற்கையை மதித்து பாதுகாத்தால் மனிதகுலம் எந்த பேரழிவையும் வெல்ல முடியும்.